கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கர்த்தருடைய பெரிதான இரக்கங்களினாலே 2020 ஆண்டினுடைய கடைசி பகுதி 12வது மாதத்தினுடைய மத்திய பகுதியிலே நாம் நிற்கும்படியாக தேவன் கொடுத்த கிருபைகளுக்காக, ஈவுகளுக்காக நன்றி செலுத்த கடமைப்பட்டிருக்கிறோம். வந்திருக்கின்ற யாவரையும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே வரவேற்கின்றோம். கர்த்தருடைய நாமத்தினாலே உங்களை ஆசீர்வதிக்கிறோம். இந்த நாளிலும் செய்தி என்ன தலைப்பு என்று சொல்லி பார்ப்போமானால், இயேசு ஏன் பிறந்தார்? இயேசு ஏன் பிறந்தார்? ஜனங்கள் அநேகருடைய பிறப்பின் நாட்களை நினைவு கூர்ந்திருக்கலாம். ஆனாலும் ஒவ்வொரு ஆண்டிலும் டிசம்பர் மாதம் வருகின்ற 25ஆம் தேதி இயேசு கிறிஸ்துவனுடைய பிறந்த நாள் என்பது ஒரு விசேஷித்த ஒரு நாள். நாம் மட்டுமல்ல, உலகம் முழுவதும் இந்த பிறப்பின் பண்டிகை நாட்களை மிகுந்த சந்தோஷத்தோடு கூட, மனமகிழ்ச்சியோடு கூட, ஆரவாரத்தோடு கூட இந்த நாட்களை ஆசரிப்பதை நாம் கண்கூடாக பார்த்து கொண்டிருக்கிறோம். பிறப்பின் பண்டிகை நாட்களை நினைவு கூறாதபடிக்கு அநேக நாட்களிலே சட்ட திட்டங்கள் உண்டாயிருந்த நாட்கள் எல்லாம் உடைந்து போய், தகர்ந்து போய், எல்லா நாட்டவரும் ஏற்றுக்கொள்ளத்தக்கதாக எல்லா வீதிகளிலும் சொல்லப்போனால் இயேசு கிறிஸ்துவனுடைய பிறப்பின் நற்செய்தி கீதங்கள் தொனிக்கத்தக்கதாக இந்த நாட்களிலே வாசல்கள் எல்லாம் திறக்கப்பட்டு இருக்கிறது என்று சொல்லி பார்ப்போமானால், அதிலே ஒரு பெரிய வல்லமை இருக்கிறது. இதை 3 பகுதிகளாக நான் பிரிக்கிறேன். இந்த செய்தியிலே 3 செய்திகளை நான் கொண்டு வருகிறேன். ஒன்று, இயேசு பிறந்ததனுடைய நோக்கம் தேவனுடைய மகிமையை வெளிப்படுத்துவதற்காக. இரண்டாவது, பிசாசினுடைய தலை நசுக்கப்பட வேண்டும். மூன்றாவது, பாவங்களில் இருந்து ஜனங்கள் ரட்சிக்கப்பட வேண்டும் என்ற 3 தொகுப்பிலே இந்த செய்தியை கொண்டு வருகிறேன். ஒரு கீர்த்தனை பாடலை ஒன்றை பாடிவிட்டு ஜெபித்துவிட்டு செய்திக்குள்ளாக நாம் கடந்து செல்லலாம். ஹதி மங்கள காரணனே, துதி தங்கிய புராணனே, நரர் வாழவிந்துதராய் ஏழையாய் பிறந்த வன்மையின் தாரணனே, ஹதி மங்கள காரணனே, மதி மங்கின எங்களுக்கும் திதி சிக்கின தங்களுக்கும் உன்னேன் மாட்சியும் தேவிய சாட்சியும் தோன்றிட வையாய் துங்கவனே, ஹதி மங்கள காரணனே, மூடி மன்னவன் மிடையையோ மிகு உன்னத விடாதையோ நீங்கே மாட்டிடாயே பிறந்தாட்டிய தோழ வந்தனையோ தரையில், ஹதி மங்கள காரணனே, தீய பித்திரள் ஓடுதற்கோ ஒம்பர் வாய்த்தீரள் பாடுதற்கோ உன்னை பின்பற்றுவோர் முற்றும் துன்புற்று வாழ்தற்கும் பெற்ற நற்கோலமேதோ,
ஆதி மங்கள காரணனே, துதி தங்கிய புராணனே, நரர் வாழாவின் தூதராயிழாய் பிறந்த வன்மையின் காரணனே, ஆதி மங்கள காரணனே. ஸ்தோத்திரிக்கிறோம் நல்ல பிதாவே, ஸ்தோத்திரிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம். மகிழ்ச்சியான காலை பொழுதுக்காக ஆண்டவரே நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எல்லாவற்றிற்கும் ஊற்றும் உறைவிடமாயிருக்கிற தேவனே, எல்லாவற்றிற்கும் காரணமாக இருக்கிறவரே, ஆண்டவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஸ்தோத்திரிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த உலகத்திலே நீர் ஒரு பாலகனாக அவதரித்து உலகத்தில் உள்ளவைகளை மாற்றும்படிக்கு, மாற்ற முடியாதவைகளை மாற்றும்படிக்கு, நடக்க முடியாதவைகளை செய்யும்படிக்கு, யாராலும் செய்ய முடியாதவைகளை செய்து தீர்க்கும்படிக்கு தேவனாகிய கர்த்தர் இந்த உலகத்திலே பாலகனாக மனித அவதாரம் எடுத்து வெற்றியோடு கூட இந்த உலக வாழ்க்கை கடந்து சென்று பாடுபட்டு அடக்கம் பண்ணப்பட்டு சிலுவையிலே அறையப்பட்டு உயிர்த்தெழுந்து பரலோகத்திலே எங்களுக்காக பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறவரே, ஆண்டவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். தெய்வ பிரசன்னம் எங்களை தாங்குவதாக. பரிசுத்த ஆவியானவர் செய்திக்குள் கடந்து வருவீராக. இந்த செய்தியை நாங்கள் உம்முடைய கரத்திலே கொடுக்கிறோம். இது கேட்கிறவர்களுக்கு ஆசீர்வாதமே இருக்கத்தக்கதாகும். அநேகர் இதை கண்டு விசுவாசிக்கத்தக்கதாகும். இந்த செய்தியை உம்முடைய கரத்தில் கொடுத்து உம்முடைய கரத்தில் இதை நாங்கள் பெற்றுக்கொள்கிறோம். நீ பேசும் அடியார்கள் கேட்கட்டும். இயேசு மூலம் ஜெபம் கேளும் பிதாவே, ஆமென். செய்திக்கு ஆதாரமாக தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி மத்தேயு என்பவர் எழுதின சுவிசேஷம் 1 அதிகாரம் 21வது வசனம். அவள் ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக. தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை ரட்சிப்பார். ஒரு கன்னிகை கற்புவதியாகி ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக. இயேசுடைய பிறப்பு ஒரு சாதாரணமான ஒரு பிறப்பல்ல. மற்ற மனிதர்களைப் போல ஏதோ இயேசு பிறந்தார், பிறப்பு நாட்களை நாம் ஆசரிக்கிறோம் என்றல்ல. இயேசு கிறிஸ்துவின் பிறப்பு பல்லாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பதாக தீர்க்கதரிசிகளின் மூலமாய் உரைக்கப்பட்டது நிறைவேறும்படிக்கு இயேசு இந்த உலகத்திலே அவதரித்தார். இயேசு இந்த உலகத்தில் அவதரிப்பார் என்று சொல்லி தீர்க்கதரிசியின் மூலமாக உரைக்கப்பட்டது இப்பொழுது நடந்து முடிகிறது. பேதுரு சொல்கிறார், தீர்க்க தரிசனமானது ஒரு காலம் மனுஷனுடைய சித்தத்தினாலே உண்டானதல்ல. தீர்க்க தரிசனமானது ஒரு நாளும் மனுஷனுடைய சித்தத்தினாலே உண்டானதல்ல. பரிசுத்த மனிதர்கள் பரிசுத்த ஆவியின் ஏவுதலினாலே ஏவப்பட்டு எழுதினார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. தீர்க்க தரிசனங்கள் சாதாரண ஒரு மனுஷனாலே எழுதப்பட்டதல்ல. பரிசுத்த ஆவியானவர் பரிசுத்தவான்கள் மத்தியிலே பரிசுத்த ஆவியினாலே எழுதப்பட்டது. ஆகவே தீர்க்க தரிசனமானது மனுஷனுடைய சித்தத்தினால் எழுதப்பட்டதல்ல. ஆகவே தான் வேதத்தில் எழுதப்பட்டிருக்கின்ற எல்லா தீர்க்க தரிசனங்களும் நிறைவேற வேண்டியதாய் இருக்கிறது. பேதுரு அநேக காட்சிகளை கண்கூடாக பார்த்த அப்போஸ்தலர்களில் ஒருவன். அவர் சொல்கிறார், நாங்கள் அப்போஸ்தலருடனே கூட பரிசுத்த பர்வதத்தில் இருக்கையில் வானத்தில் இருந்து வந்த வசனத்தை நாங்கள் கேட்டோம். நாங்கள் அப்போஸ்தலர்களாக இருக்கும் பொழுது பரிசுத்த பர்வதத்தில் இருந்து வந்த வசனத்தை நாங்கள் கேட்டோம். அது எப்படி இருந்ததாம்? மகிமையில் இருந்து அவருக்கு உண்டானதாம்.
பிதாவாகிய தேவனால் மகிமையும் கனத்தையும் பெற்றிருக்கிறார். பரத்தில் இருந்து வந்த வசனங்கள் அது மகிமையில் இருந்து வந்தது. அதனாலே தேவனுக்கு கனத்தையும் மகிமை உண்டாக்குகிறது என்று சொல்கிறார். இது அப்போஸ்தலர்கள் கண்கூடாக பார்த்த காட்சியை எழுதுகிறார்கள். அதுவுமல்லாமல் அப்போஸ்தலனாகிய யோவான் சொல்கிறார், ஆதி முதல் நாங்கள் கேட்டதும் எங்கள் கண்களினாலே கண்டதும் நாங்கள் நோக்கி பார்த்ததும் இவைகளெல்லாம் சீஷருடைய நாட்களில் நடந்த சம்பவம். ஆதி முதல் உள்ளவைகளை எங்கள் காதுகள் கேட்டது, அது எங்களுடைய கண்களினாலே கண்டது, அதை நாங்கள் நோக்கி பார்த்தோம், எங்கள் கைகளினாலே தொட்டதுமாய் இருக்கிற ஜீவ வசனத்தை எடுத்துக்கொள்கிறோம். கைகளினாலே தொட்டதுமான ஜீவ வசனம், இதனுடைய விளக்கம் அனைவருக்கு தெரியும் என்று சொல்லி நான் நினைக்கிறேன். செய்திக்குள்ளாக கடந்து செல்கிறேன். இவைகளெல்லாம் சீஷர்கள் பார்த்த காட்சி, கேட்ட காட்சி, கண்ணோக்கி பார்த்த காட்சி, கைகளினாலே அவரை தொட்டு பார்த்த காட்சி. அப்படிப்பட்ட செய்திகளை நாங்கள் ஜீவ வசனமாக எழுதுகிறோம். இது ஒரு கட்டுக்கதை அல்ல. ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியை சிருஷ்டித்தார், ஆணும் பெண்ணுமாக சிருஷ்டித்தார். அதுவுமல்லாமல் தேவன் சிருஷ்டிக்கும் பொழுது தமது சாயலாகவும் தமது ரூபத்தின் மடியையும் சிருஷ்டித்தார் என்று வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. தேவ மகிமை எப்படிப்பட்டதாக இருந்தாலும் அவர் தம்முடைய சாயலாகவும் தம்முடைய ரூபத்தின்படியையும் மனுஷனை சிருஷ்டித்தான் என்று சொல்லி வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. இது உறுதியானது, உண்டாக்கப்பட்டது, அவருடைய வார்த்தையினாலே இவைகளெல்லாம் உண்டாக்கப்பட்டது. ஆனால் சரித்திரங்களிலே மனிதன் குரங்கில் இருந்து உருவானான் என்று சொல்கிறார்கள். அப்படி என்றால் குரங்கிலிருந்து மனிதன் உருவானால் எல்லா குரங்குகளும் இப்பொழுது மனிதர்கள் ஆகியிருக்க வேண்டுமே? இல்லையே, குரங்குகள் குரங்குகளாகத்தானவே இருக்கிறது. ஆகையினாலே அந்த கருத்துக்களை நாம் ஒற்றுக்கொள்ள முடியாது. தேவன் சிருஷ்டித்தது உண்மையானது. தமது சாயலாகவும் தமது ரூபத்தின்படியும் தேவன் என்ன ரூபத்தில் இருக்கிறார் அந்த ரூபத்திலே தேவன் மனிதனை சிருஷ்டித்தார். அவருடைய மகிமையிலே மனிதனை சிருஷ்டித்தார். ஒரு சிற்பியானவன் அல்லது ஒரு கல் தச்சன் ஒரு பாறையில் இருந்து ஒரு கல்லை எடுத்து ஒரு சொரூபத்தை உண்டாக்குகிறான். உண்டாக்கி அந்த சொரூபத்தை தெய்வ சாயலாக மாற்றுகிறான். ஏதாவது ஒரு தெய்வ சாயலாக மாற்றுகிறான். அதை கொண்டு வந்து ஒரு இடத்தில் நிறுத்தி அங்கே அபிஷேகம் பண்ணுகிறான். மனிதன் அபிஷேகம் பண்ணுகிறான். இந்த மனிதர்கள் அதை அபிஷேகம் பண்ணும்பொழுது அவர்கள் தெய்வமாக மாறி போகிறார்களாம். மாறுபாடான ஒரு கருத்து. மனிதன் எப்படி ஒரு தெய்வத்தை அபிஷேகம் பண்ண முடியும்? தெய்வம் மனிதர்களை அபிஷேகம் பண்ணலாம், ஆனால் மனிதன் தெய்வத்தை அபிஷேகம் பண்ணுகிறான் என்பது ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு கருத்து. அவர்கள் தெய்வமாக மாட்டார்கள். ஆகவே பிதாவாகிய தேவன் தமது குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை தம்முடைய மகிமையிலே அபிஷேகித்து இந்த உலகத்திற்கு அனுப்பினார் என்று சொல்லி பார்க்கிறோம். எங்கே தேவனுடைய பிறப்பு பழைய ஏற்பாட்டின் காலத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது என்று சொல்லி பார்ப்போமானால், ஏசாயா தீர்க்கதரிசியுடைய காலத்திலே ஆகாஸ் என்னும் ஒரு ராஜா அரசாட்சி செய்து வருகிறான். ஏசாயா 7:14 சொல்லப்பட்டிருக்கிறது. அப்பொழுது அங்கே சில ராஜாக்கள், ராஜாவாகிய ரேத்சின் என்னும் சீரே ராஜாவும் ரெமோலியனின் குமாரனுமாகிய பெக்கா என்னும் ராஜாக்கள் இஸ்ரவேலை முற்றுகையிடுகிறார்கள். இந்த ஆகாஸ் தேவனுக்கு பயந்த ஒரு மனுஷன். ஆனால் இவர்கள் முற்றுகையிட்ட பொழுது இவன் பயந்து போய் என்ன செய்வது என்று சொல்லி தெரியாமல் கலங்கி கொண்டிருக்கிறான். இது ஏசாயா தீர்க்கதரிசியினுடைய நாட்கள்.
தீர்க்கதரிசி கடந்து செல்கிறான். இதை குறித்து நீர் கலங்க வேண்டாம், உமக்கு நம்பிக்கை வரும்படிக்கு இதில் வெற்றி கிடைக்கும் என்று சொல்கின்ற ஒரு நம்பிக்கை வரும்படிக்கு நீ தேவனாகிய கர்த்தரிடத்தில் ஒரு அடையாளத்தை வேண்டிக்கொள் என்று சொல்கிறார். ஆகாத் சொல்கிறான், நான் ஆண்டவரை பரீட்சை பாராதிருப்பேனாக. அப்பொழுது தீர்க்கதரிசி சொல்கிறான், ஆண்டவர் தாமே உனக்கு ஒரு அடையாளத்தை கொடுக்கிறார். இதோ ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவார்கள். இம்மானுவேல் என்பதற்கு தேவன் நம்மோடு இருக்கிறார் என்று அர்த்தமாம். இது வெளிப்பாடு, தீர்க்க தரிசனம். ஒரு கன்னிகை கர்ப்பவதியாக ஒரு குமாரனை பெறுவாள். ஆகவேதான் கிறிஸ்து பிறந்த பொழுது இந்த தீர்க்க தரிசனம் நிறைவேறுகிறது. அதுவுமல்லாமல் யோசேப்பு மரியாளை சேர்த்துக் கொள்வதில் ஐயப்படுகிறான். ஆனால் அங்கே தேவதூதன் தோன்றி, உன்னிடத்தில் உண்டாயிருப்பது பரிசுத்த ஆவியினால் உண்டானது, அவள் ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாக என்று சொல்கிறான். சொப்பனத்தில் யோசேப்புக்கு தரிசனமாக வெளிப்படுகிறது. ஆகவே மற்றவருடைய பிறப்புக்கும் இயேசுடைய பிறப்புக்கும் ஒரு வித்தியாசம் உண்டு. இது சாதாரண ஒரு பிறப்பல்ல, முன்குறிக்கப்பட்டது, தேவனால் முன்குறிக்கப்பட்டது, தீர்க்கதரிசிகளால் உரைக்கப்பட்டது, தூதர்களால் உரைக்கப்பட்டது. இப்பொழுது அது நிறைவேறுகிறது. இயேசு கிறிஸ்துவினுடைய பிறப்பிலே தேவனுடைய மகிமை வெளிப்படுகிறதாம். மாம்சத்தில் பிறந்த இயேசு கிறிஸ்துவிலே தேவனுடைய மகிமை அவர் மூலமாக வெளிப்பட்டது. தேவன் எப்படி இருப்பார், என்ன ரூபத்தில் இருப்பார் என்று சொல்லி யாருக்கும் தெரியாது. ஆனால் வேதத்தின் மூலமாக ஒன்று நமக்கு தெரியும், ஆதாமை சிருஷ்டித்த பொழுது தேவனாகிய கர்த்தர் தமது சாயலாகவும் தமது ரூபத்தின்படியேயும் சிருஷ்டித்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். ஆனாலும் அவருடைய ரூபத்தை ஒருவனும் கண்டதில்லை என்று வேதம் சொல்கிறது. இப்பொழுது தேவன் எப்படி இருப்பார் என்று சொல்கின்ற ஒரு ரூபத்தை காண்பிக்கும்படிதான் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே வந்தார். மோசே இஸ்ரவேல் ஜனங்களை வழிநடத்தி கொண்டு வந்திருக்கும் பொழுது ஜனங்கள் பாவம் செய்தார்கள். ஆண்டவர் சொல்கிறார், இது வணங்கா கழுத்துள்ள ஜனம் என்று சொல்கிறார். அப்பொழுது ஜனங்கள் தங்களுடைய ஆபரணங்களை களைத்து வைத்து துக்கித்துக் கொண்டிருக்கிறார்கள். மோசே பாளையத்திலிருந்து புறப்பட்டு பாளையத்திற்கு வெளியே சென்று ஒரு கூடாரத்தை போடுகிறான். அதற்கு ஆசரிப்பு கூடாரம் என்று சொல்கிறார். ஒவ்வொரு நாட்களும் மோசே கடந்து பாளையத்தை விட்டு வெளியே சென்று ஆசரிப்பு கூடாரத்திற்குள் போகும் பொழுது அங்கே ஒரு மேக ஸ்தம்பம் வரும். மேக ஸ்தம்பத்தின் மூலமாக தேவனாகிய கர்த்தர் மோசையோடு பேசிக் கொண்டிருந்தார். அப்பொழுது மோசையோடு கூட ஒரு நண்பனோடு கூட பேசுவது போல தேவன் பேசினார் என்று சொல்லி வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. மோசே சொல்கிறான், ஆண்டவரே உம்முடைய ரூபத்தை, உம்முடைய முகத்தை நான் பார்க்க வேண்டும் என்று சொல்கிறான். இயேசு சொன்னார், தேவனாகிய கர்த்தர் சொன்னார், என்னுடைய முகத்தை பார்த்தவன் ஒருவனும் உயிரோடு இருந்ததில்லை, மரித்து போவான். ஆனாலும் நீ கேட்டுக்கொண்டபடியினாலே நீ மலையில் போய் மலையின் மேல் நின்று கொள். அப்பொழுது உன்னை ஒரு மலையின் வெடிப்பின் மத்தியிலே வைத்து அந்த வழியாக நான் கடந்து போகும்பொழுது என்னுடைய கரத்தினாலே உன்னை மூடிக்கொள்வேன். என்னுடைய கரத்தை கடந்து போகும் பொழுது என்னுடைய கரத்தை எடுக்கும் பொழுது என்னுடைய பின்புறத்தை நீ பார்ப்பாய். அவ்வளவுதான் நீ பார்க்க முடியும். அப்படியே தேவன் மோசேக்கு காண்பித்தார். தேவனை ஒருவனும் ஒருபொழுதும் கண்டதில்லை. தேவனை பார்த்தால் அவன் மரித்து போவான். அவ்வளவு பிரகாசம் உள்ள முகம் என்று வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. அதை பேதுரு, யாக்கோபு, யோவான் பார்த்தவர்கள். மறுரூப மலைக்கு இயேசு கடந்து செல்கிறார். அப்பொழுது அதன் அடிவாரத்தில் நின்று கொண்டிருக்கின்ற இந்த சீஷர்கள் இயேசுவை பார்க்கிறார்கள். அங்கே மோசேயும் எலியாவும் அவரோடு கூட சம்பாஷித்துக் கொண்டிருக்கிறதை பார்க்கிறார்கள். அப்பொழுது அவருடைய முகம் சூரியனை போல் பிரகாசித்தது. சூரியனை பார்த்தவர்கள் யாரும் உண்டோ? பார்த்திருப்பார்கள், ஆனால் முழுமையான ரூபத்தை பார்க்க முடியாது. அதனுடைய ஒளியை மட்டும் பார்த்திருக்கக்கூடும், சூரியனை பார்க்கவே முடியாது. ஆகவே அவருடைய முகம் சூரியனை போல் பிரகாசித்தது. அவருடைய வஸ்திரம் வெண்மையாயிற்று. ஆகவே அவரை பார்க்க முடியவில்லை என்று சொல்கிறார்கள்.
இப்பொழுது எல்லோருக்கும் ஒரு சந்தேகம், தேவன் எப்படிப்பட்டவராய் இருப்பார்? அவர் சாயலாகவே அனுப்பின இயேசு கிறிஸ்து சொல்கிறார், என்னை கண்டவன் பிதாவை கண்டான், பிதாவும் நானும் ஒன்றாயிருக்கிறோம், என்னை பிதாவின் இடத்திலிருந்து ஒருவனும் பறித்துக் கொள்ள முடியாது, பிதாவும் நானும் ஒன்றாயிருக்கிறோம், என்னை கண்டவன் பிதாவை கண்டான். இயேசு எப்படி இருந்தாரோ அப்படித்தான் பிதாவானவர் இருப்பார். ஆனால் அவரை பார்க்க முடியாது. ஆனால் இயேசு பிதாவினுடைய மகிமையில் வந்த பொழுதும் தம்மை வெளிப்படுத்தினார். இப்படித்தான் தேவனாகிய கர்த்தர் இருப்பார் என்று சொல்லி ஜனங்கள் உறுதிப்படுத்தி கொண்டார்கள். தேவனுடைய மகிமையை வெளிப்படுத்தும்படிக்கு இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே பாலகனாக, குமாரனாக பிறந்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். இப்பொழுது இயேசு கிறிஸ்துவனுடைய உருவம், அதோடு கூட தேவனாகிய கர்த்தருடைய உருவம் என்னது என்று சொல்லி நாம் அறிந்து கொள்கிறோம். அவர் மகிமையிலே பிரகாசம் உள்ளவராக, அவர் மனிதனுடைய ரூபத்தை உடையவராகத்தான் இருப்பார். நிச்சயமாகவே அதைத்தான் காண்பிக்கும்படிக்கு இயேசு இந்த உலகத்திலே வந்தார். அது எப்படி ஆயிற்று என்று சொல்லி பார்ப்போமானால், ஆதியிலே வார்த்தை இருந்தது. யோவான் 1:14 சொல்கிறார், ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை மாம்சமானது. ஆதியிலே வார்த்தை எப்படி இருந்தது? வார்த்தையினாலே சகலவற்றையும் சிருஷ்டித்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். அது தீர்க்க தரிசன வார்த்தையாக ஏசாயா தீர்க்க தரிசன மூலமாகவும் வெளிப்பட்டது என்று சொல்லி பார்க்கிறோம். ஆகவே வார்த்தையானது இப்பொழுது மாம்சமாகிவிட்டது. அந்த வார்த்தை மாம்சமாகி அவன் கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் வாசம் பண்ணினார். அந்த வார்த்தை மாம்சமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் அவருக்குள் வாசம் பண்ணினார். அவருடைய மகிமையை நாங்கள் கண்டோம். சீசர்கள் சொல்றாங்க, அப்போஸ்தலர்கள், அவருடைய மகிமையை நாங்கள் கண்டோம். அது பிதாவுக்கு ஒரே பேரான மகிமைக்கு ஏற்ற மகிமையா இருந்தது. பிதாவுக்கு ஒரே பேரான பிதாவுக்கு ஏற்ற மகிமையா இருந்தது என்று சொல்லி பார்க்கிறார். தேவனுடைய கர்த்தருடைய மகிமையை வெளிப்படுத்தும்படிக்கு இயேசு இந்த உலகத்திலே தோன்றினார். இரண்டாவதாக, பிசாசினுடைய தலை நசுக்கப்பட வேண்டும். உலகத்தில் இந்த பிசாசானவன் மனிதர்களை கெடுத்துக் கொண்டிருக்கிறபடினால், மனிதர்களை தெய்வ பிரசன்னத்தில் இருந்து வழிதவறி போகும்படிக்கு நடத்தி கொண்டிருக்கிறபடினால் இந்த பிசாசினுடைய தலை நசுக்கப்பட வேண்டும். ஆகவே தான் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே பிறந்தார். ஆதாம் ஏவாளை சிருஷ்டித்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். அவர்களை தேவனுடைய சமூகத்தில் இருந்து இந்த பிசாசு பிரித்து விட்டது. செய்ய வேண்டாம் என்று சொன்னதை செய்யும்படிக்கு ஏவி தெய்வ சமூகத்தில் இருந்து தேவனுடைய பிரசன்னத்தில் இருந்து அவர்களை ஏதேன் தோட்டத்திலிருந்து வெளியேற்றியது. ஆகவே அப்பொழுது தேவனாகிய கர்த்தர் ஒன்றை சொல்கிறார், பிசாசு இதை செய்தபடினாலே உனக்கும் உன் ஸ்திரீக்கும் பகை, உன் வித்துக்கும் உன் ஸ்திரீயின் வித்துக்கும் பகை உண்டாக்குவேன். அவர் உன் தலையை நசுக்குவார், நீ அவர் குதிங்காலை நசுக்குவாய் என்று சொல்லி பார்க்கிறோம். அவர் உன் தலையை நசுக்குவார், நீ அவர் குதிங்காலை நசுக்குவாய். ஆகவே பிசாசினுடைய தலை நசுக்கப்பட வேண்டும். கலாத்தியர் 4:5 சொல்கிறார், ஸ்திரீனிடத்தில் பிறந்தவரும் நியாயப்பிரமாணத்துக்கு கீழானவருமான தம்முடைய குமாரனை தேவர் அனுப்பினார். நியாயப்பிரமாணத்திற்கு கீழானவருமான தம்முடைய குமாரனை அனுப்பினார் என்று சொல்லி பார்க்கிறோம். இயேசு வாழ்ந்து வந்த நாட்களிலே பிசாசு இயேசுவை சோதித்தான் என்று சொல்லி பார்க்கிறோம். எப்படி சோதித்தான்? கடைசியாக அவன் மலைக்கு, உயர்ந்த மலையின் மேல் கொண்டு போய் அங்கே உலகத்தின் ஐஸ்வர்யத்தையும் செல்வத்தையும் மாட்சியையும் அவன் காண்பிக்கின்றான். நீ என்னை பணிந்து கொண்டால் இவைகள் எல்லாவற்றையும் நான் உனக்கு தருவேன் என்று சொன்னான். இயேசு சொன்னார், அப்பாலே போ சாத்தானே என்று சொல்லி
அவன் கடந்து சென்றான் என்று சொல்லி பார்க்கிறோம். அங்கே பிசாசு வெற்றி கொள்ள முடியாமற் போய்விட்டது. அவனுடைய தலை நசுக்கப்பட வேண்டும். கடைசி பரியந்தம் இயேசு இந்த உலகத்தில் வந்ததினாலே அவரை மரண ஆக்கினைக்கு ஒப்புக் கொடுத்தார்கள். இயேசு அதிகமாக தம்முடைய ஊழியங்களில் செய்து என்ன என்று சொல்லி பார்ப்போமானால் பிசாசு பிடித்தவர்களை குணமாக்கினார் என்று சொல்லி பார்க்கிறோம். இந்த பிசாசு மனிதனை தீயிலும் தண்ணீரிலும் தள்ளுகிறது. தற்கொலை செய்து கொள்ளும்படிக்கு அவனுடைய ஆவியை இழுத்துச் செல்கிறது. பாவம் செய்தும்படிக்கு அவனை இழுத்துச் செல்கிறது. கொலைகள், கொள்ளைகள், அக்கிரமங்கள் எல்லாம் இந்த பிசாசினுடைய காரியங்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். ஆகவே இந்த பிசாசினுடைய தலை நசுக்கப்பட வேண்டும். கடைசியாக இயேசுவை சிலுவையில் அறையும்படிக்கு ஒப்புக் கொடுத்தார்கள். சிலுவையில் அறையப்பட்டார். அப்பொழுதும் ஜெயம் பெற்றார். அடக்கமணப்பட்டார். அப்பொழுதும் உயிர்த்தெழுந்தார், ஜெயம் பெற்றார். அது மட்டுமல்ல, பரத்துக்கு ஏறினார். பிதாவுடைய வலது பார்சத்தில் அவர் வீற்றிருக்கிறார். அது மட்டுமல்ல, அவர் மறுபடியும் நியாயம் விசாரிப்பதற்காக வரப்போகிறார். ஆகவே உலகத்தை ஜெயித்தார், உலகத்தில் உள்ளவைகளை ஜெயித்தார், பிசாசை ஜெயித்தார். ஜெயம் கொண்டவராக பிசாசினுடைய தலை நசுக்கப்பட்டது. இயேசு இந்த உலகத்தில் வந்தபடியினாலே, பாலகனாக பிறந்தபடியினாலே, அந்நாட்களிலே சொல்லப்பட்டபடி பிசாசினுடைய தலை நசுக்கப்பட வேண்டும். இப்பொழுது பிசாசினுடைய தலை நசுக்கப்பட்டாயிற்று. இயேசு கிறிஸ்துவின் பிறப்பினாலே, அவருடைய மரணத்தினாலே, அவருடைய உயிர்த்தெழுதலினாலே, அவருடைய வல்லமையினாலே இனி ஒரு அதிகாரமும், ஒரு பவர், ஒரு சக்தியும் இல்லை பிசாசுக்கு. நசுக்கப்பட்ட ஒரு பிசாசு. ஆகவே தான் இயேசு இந்த உலகத்திலே பாலகனாக பிறந்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். இன்னும் பாவிகளை ரட்சிப்பதற்காக. இயேசு என்றாலே தமது ஜனங்களின் பாவத்தை ரட்சிக்கிறவர், பாவங்களில் இருந்து மீட்டுக் கொள்கிறவர். இயேசு பிறந்திராவிட்டால் பழைய ஏற்பாட்டின் காலத்திலும் இந்த நாட்களிலும் அநேக மதங்களிலே செய்து கொண்டு இருப்பது போல ஆடுகள், மாடுகள், இளம் கடாக்கள், காளைகள் அடிக்கப்பட்டு அதனுடைய இரத்தம் சிந்தப்பட வேண்டும். அப்பொழுது அவருடைய பாவங்கள் மன்னிக்கப்படும். ஒருவன் பாவம் செய்திருப்பானால் ஒரு ஆட்டின் மேலோ அல்லது ஒரு கன்றின் மேலோ தன்னுடைய கையை வைத்து அதற்கு பின்பு ஆசாரியன் அதை கொலை செய்து அதை அடித்து அவனுடைய இரத்தத்தை தெளிப்பான். அப்பொழுது அவனுடைய பாவம் மன்னிக்கப்பட்டு இருக்குமாம். ஆனால் இயேசு கிறிஸ்து பிறந்த பின்பு அவருடைய இரத்தம் பரிசுத்த இரத்தம் இந்த பூமியிலே சிந்தப்பட்டபடினாலே அந்த இரத்தத்தினாலே பாவம் மன்னிக்கப்படுகிறது. இயேசு கிறிஸ்துவை அல்லாமல் ஒருவருக்கும் பாவங்களை மன்னிப்பதற்கு அதிகாரம் இந்த உலகத்தில் கொடுக்கப்படவில்லை. ஆகவே தான் இயேசு இந்த உலகத்தில் வந்தார். பாவத்திலிருந்து செத்து கொண்டு இருக்கிற மனிதர்கள் ரட்சிக்கப்பட வேண்டும், மனம் திரும்ப வேண்டும் என்பதற்காகவே தேவன் இந்த உலகத்தில் வந்தார். யார் ஒருவன் இயேசு கிறிஸ்துவை நோக்கி பார்க்கிறானோ அவன் ரட்சிக்கப்படுவான். ரட்சிக்கப்படுவதோடு மட்டுமல்ல, அவனுக்கு பரலோகத்திலும் நித்திய ஜீவன் உண்டு என்று சொல்லி தேவன் உலகத்தில் வாழ்ந்த நாட்களிலே நிரூபித்து சென்றார் என்று சொல்லி பார்க்கிறோம். அதுமல்லாமல் அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்கிறார், பாவியிலும் பிரதான பாவி நான், என்னை போல ஒரு பாவி பூமியில் இல்லை. ஆனாலும் அவருடைய எல்லா நீடிய பொறுமையோடும் நான் ஆண்டவரிடத்திலிருந்து அவருடைய மகிமையிலே இரக்கங்களை பெற்றுக்கொண்டேன் என்று சொல்கிறார். எல்லா கனமும் மகிமையும் தேவனுக்கே உண்டாவதாக. இயேசு கிறிஸ்துவை அல்லாமல் வேறொரு பாவ மன்னிப்பு இல்லை என்று சொல்கிறார். பாவிகளிலும் பிரதான பாவி நான் ஒரு அப்போஸ்தலன் என்று சொல்கிறார். அப்படி இருந்தும் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு இனிமேல் இயேசு கிறிஸ்துவினிடத்தில் விசுவாசமாய் இருப்பவர்களுக்கு, இனிமேலும் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு இயேசு கிறிஸ்துவினிடத்தில் விசுவாசமாய் இருப்பவர்களுக்கு திருஷ்டாண்டம் உண்டாகி இருக்கும் பொருட்டு பிரதான பாவியாகிய நான் தேவனிடத்தில் கிருபை பெற்றேன். பிரதான பாவியாகிய நான் கிருபை பெற்றேன். இது உங்களுக்கு திருஷ்டாந்தமாய் உண்டாயிருக்கிறது என்று சொல்கிறார். ஆகவே இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் சகல பாவங்களை நீக்கி உங்களை சுத்திகரிக்கும். ஆகவே தான் இயேசு ஏன் பிறந்தார் என்ற தலைப்பிலே உங்களோடு கூட
இந்த செய்தியை நான் கொண்டு வருகிறேன். முதலாவதாக, தீர்க்க தரிசிகளின் மூலமாய் உரைக்கப்பட்டது நிறைவேறும்படிக்கு தேவன் உலகத்திலே வந்தார். அடுத்தபடியாக, தேவனுடைய மகிமை என்ன என்று சொல்லி ஜனங்கள் பார்க்கும்படிக்கு, தேவனாகிய கர்த்தர் எப்படி இருப்பார் என்பதை பார்க்கும்படிக்கு தம்முடைய தேவனுடைய சாயலோடு தேவனுடைய மகிமையோடு இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வந்தார். இரண்டாவதாக, பிசாசினுடைய தலை நசுக்கப்பட வேண்டும். இது ஆதியிலே தேவனாகிய கர்த்தர் சொன்ன ஒரு வார்த்தை, கொடுத்த ஒரு கட்டளை. இப்பொழுது இயேசு கிறிஸ்துவின் பிறப்பினாலே பிசாசினுடைய தலை நசுக்கப்பட்டது. மூன்றாவதாக, ஜனங்கள் பாவத்தில் இருந்து ரட்சிக்கப்பட வேண்டும். ஒரே ஒரு ரட்சிப்பு, இயேசு கிறிஸ்துவை யாரொருவன் சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டிருக்கிறானோ அவனுக்கு பாவ மன்னிப்பு உண்டு, பாவத்திலிருந்து மீட்பு உண்டு. பாவங்களை மன்னிப்பதற்கு இயேசு கிறிஸ்து ஒருவருக்கு அதிகாரம் உண்டு என்று சொல்கிறார். ஆகவே கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, பிறப்பின் நாட்கள், பிறப்பின் பண்டிகை நாட்கள் நாம் நினைவு கூறும் பொழுது இயேசு ஏன் பிறந்தார் என்று சொல்கின்ற ஒரு செய்தியோடு கூட, நாம் ஒரு அர்த்தத்தோடு கூட இந்த பண்டிகை நாட்களுக்கு நாம் ஆயத்தப்படுவோமானால் அது நமக்கும் நம்முடைய வாழ்க்கைக்கும் நம்மை சுற்றியுள்ள ஜனங்களுக்கும் அது பிரயோஜனமாக இருக்கும் என்று சொல்லி நான் கர்த்தருக்குள் நான் நம்புகிறேன். கண்களை மூடி ஜெபம் செய்வோமா? பரிசுத்தமுள்ள பிதாவை, உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், உம்மை வாழ்த்துகிறோம், உம்மை வணங்குகிறோம். மகிமையான தெய்வ பிரசன்னத்திற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, நீர் ஏன் இந்த உலகத்தில் பிறந்தீர் என்று சொல்லி வேதத்தின் ஆதாரங்கள் கூட அநேக காரியங்களை நாங்கள் பார்க்கும்படிக்கு எங்களுக்கு பரிசுத்த ஆவியானவருடைய ஏவுதலை கொடுத்தீரே. ஆண்டவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய பரிசுத்த பிரசன்னத்திலே ஆண்டவரே, உம்முடைய மகிமையை நாங்கள் பார்க்கிறோம். தேவனுடைய மகிமை எவ்வளவு பிரதாபமானது, எவ்வளவு பெரியது என்று சொல்லி நாங்கள் உணரும்படிக்கு உம்முடைய வார்த்தைகள் எங்களை புடமிட்டதே. ஆண்டவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உலகத்தில் பிசாசுகள் என்று சொல்லி மனிதர்கள் பயந்து நடுங்கிக் கொண்டிருக்கிற இந்த நாட்களிலே பிசாசினுடைய தலை நசுக்கப்பட்டது என்று சொல்லி ஜனங்கள் உறுதியோடு ஒரு புதிய பலத்தோடு கூட உலகத்தில் ஓடும்படிக்கு கிருபை செய்வீராக. அது மட்டுமல்ல, பாவியிலும் பிரதானமான பாவி என்று அப்போஸ்தலனாகிய பவுல் சொன்னது போல நானே ரட்சிக்கப்பட்டேனே, அந்த அதி தரிசனமான கடவுள், அவருடைய கிருபை எனக்கு உண்டாயிருந்தது, இரக்கம் எனக்கு உண்டாயிருந்தது என்று சொன்னாரே. அப்படியே அவருடைய இரக்கங்களும் அவருடைய கிருபைகளும் உங்களுக்கு உண்டாயிருப்பதாக. பாவங்கள், கோபங்கள், சாபங்கள் எல்லாம் இந்த பண்டிகை நாட்களிலே மறக்கப்படுவதாக, மன்னிக்கப்படுவதாக. புதிய பலன், புதிய ஆவி, புதிய கிருபை உண்டாயிருக்கட்டும். வந்திருக்கின்ற ஒவ்வொருவரையும் ஆண்டவரையும் உடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். தெய்வ பிரசன்னத்தோடு கூட நீர் நடத்துவீராக. குடும்பங்களாக நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். தனி நபர்களை நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். தேவையோடு இருப்பவர்கள், எதிர்பார்ப்போடு இருப்பவர்கள், சிறு பிள்ளைகள், வாலிப பிள்ளைகள், முதியோர்கள், ஒவ்வொருவருக்காக ஜெபிக்கிறோம். விசேஷமாக இந்த நாட்களிலே தொற்றி திரிகிற இந்த வியாதியில் இருந்து காத்துக்கொள்ளும் தெய்வ கூடாரம் உண்டாயிருப்பதாக. பிரயாணமாய் செல்கிறவர்களுக்காக ஜெபிக்கிறோம். தேவையோடு இருப்பவர்களுக்காக ஜெபிக்கிறோம். தொழில் பிரச்சனைகள் இருப்பவர்களுக்காக ஜெபிக்கிறோம். பாவக்கட்டுகளில் இருப்பவர்களுக்காக ஜெபிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவினுடைய பிரசனம் கடந்து செல்லட்டும். ஒவ்வொருவரையும் தாங்குவதாக, வழி நடத்துவீராக. இதை கேட்டுக்கொண்டிருக்கின்ற தூரத்தில் இருக்கிறவர்கள் ஒவ்வொருவருக்காக ஜெபிக்கிறோம். ஆசீர்வதிப்பீராக. பலுகட்டும், பெருகட்டும், உடைய நாமம் உயரட்டும். இயேசு மூலம் ஜெபம் கேளும் பிதாவே, ஆமேன். நமது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தருடைய ஐக்கியமும் எப்பொழுதும் நம்மனோடு கூடவே உண்டாயிருப்பதாக.